சுவையான பச்சை பட்டாணி சட்னி செய்யறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி, பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வானல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் ஒரு காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா 2 இல்ல 3 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கப் சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கும் பொழுது 2லேருந்து 3 நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிட்டு இதோட பச்சை பட்டாணி ஆட் பண்ண போகிறேன். அது ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா குக் பண்ணுங்கள். இது ஆல்மோஸ்ட் குக் ஆகும் பொழுது கொத்தமல்லி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 6லேருந்து 7 ஸ்டெம் ஃபுல்லாக கொத்தமல்லி எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்சி மிளகாய் அண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் இந்த தாளிப்பு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராவது பச்சை பட்டாணி சாப்பிடலன்னா கூட அதை சட்னியாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பார்ப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார்